இந்தப் பிறப்பினின்று ஏறிட வல்லது ஏகாந்தமாக இருந்திடலாவது அந்தக் கரணம் மறுத்திடலாவது அறிவே வடிவாயிருந்திடின் அல்லவோ. பாடுதுறை. முத்தியில் ஆர்வமுள்ள ஆத்ம ஞானிகளே, மனிதனில் 7 நிலைகளை பற்றின உரையை கேட்டு தன் நிலையை அடையாளங்கண்டு மனித பிறப்பின் நோக்கத்தை அடைய வழிவகுக்கும் இறுதி நிலைக்கு ஏற்றுவோமாக. அறிவு வளர்ச்சியில் பற்பல தராதரங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் உண்டு. அதன் அடிப்படையில் மனிதர்கள் 7 நிலைகளில் இருப்பதை நாம் அறியலாம். 1. பாஷாண்டி. 2. இகலோக காமி. 3. பரலோக காமி. 4. நிஷ்காமி. 5. முமூட்சு. 6. அபியாச யோகி. 7. ஆருட ஞானி. முதல் நிலை பாஷாண்டி. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் விண்டதே வேதம் வெண்டிரே மூர்த்தி உண்டதே உருபயன் கிண்டலே பேச்சு. கல்வி, அறிவு, ஒழுக்கம், நாணயம், கட்டுப்பாடு ஏதுமின்றி தன் சுய இன்பத்துக்காக மற்றவர்களை கொடுமைப்படுத்தியும் பழிபாவங்களுக்கு அஞ்சாது மிருக குணத்துடன் கூடியவரே பாஷாண்டி. விரவும் அறுசுவையினோடு வேண்டு புசித்து அறையில் வேண்டுபவையெல்லாம் உடுத்தி மேடை மாளிகையாதி வீட்டினிடை வைகியே வேறொரு வருத்தமின்றி இரவு பகல் ஏந்திலையர் சயோகமாக தாயுமானவர். 2ஆம் நிலை இகலோக காமி. வெளிக்கு பொதுநலவாதி போல் நடிப்பார். நயவஞ்சகம் சூது செய்தாயினும் இன்பங்களை அனுபவிப்பார். உலகில் அனுபவிக்கும் இன்ப சுகானுபவங்களே முடிவானதாக எண்ணி மறுபிறப்பு முதலியவற்றில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார். உயிர் வாழும் வரை உடலை திடமாக கொண்டு உலக இன்பத்தை அனுபவித்து கொண்டு சுயநலமாக வாழும் இவர்கள் இகலோக காமி. அனுபவித்து முடிந்து காலம் வந்து மாய்வதே முடிவு எனக் கொண்டு உடலுடனே எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றுமில்லை என்ற நிலைப்பாட்டை நம்புகிறவர்கள். 3ஆம் நிலை பரலோக காமி. பெருக்கார் ஒத்தது செல்வம் பெருக்காற்று இடிகரை ஒத்தது இளமை இடிகரை வாழ்மரம் ஒத்தது வாழ்நாள். கபிலர். மனிதனின் அழகும் இளமையும் காலத்தால் கெட்டுப்போகிறது. பொன்னோ ஓரிடமும் நிலைத்து நிற்பதில்லை. மண்ணோ உணவாக எனக்கு வா வா என அழைக்கிறது. செல்வம் செல்வோம் செல்வோம் என விரைகிறது. இந்த உலக வாழ்வு எந்த வினாடியில் முடியுமோ என அறுதியிட்டு உறுதி கூற முடியாது. ஆதலால் நிலையற்ற பொருள்களிடத்தே தடையற்ற ஆனந்தம் கிட்டாது என்பதை உணர்ந்து எக்காலமும் அழியா இன்ப போகங்களை அனுபவிப்பதற்காக சொர்க்கம் போக விரும்பி அதற்கான அறவழியில் ஈடுபடுபவர்கள்தான் இந்த பரலோக காமி. அதாவது புராண இதிகாச நூல்களில் கூறப்பட்ட புண்ணிய கர்மங்கள், தான தர்மங்கள், ஆச்சார அனுஷ்டானம், பக்தி, புண்ணிய தல யாத்திரை, விரதம், யாக யஞ்ஞம் என 32 தர்மங்களும் நற்கருமங்களும் செய்வார்கள். பயன் கருதி கருமங்கள் நம்பிக்கையுடன் ஆற்றுபவரே பரலோக காமி. 4ஆம் நிலை நிஷ்காமி. செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேருவோம் என்று எண்ணியிருப்பர் பித்த மனிதர். அவர் சொல்லும் சாத்திரம் பேய் உரையாம்.
மகாகவி பாரதியார். இகலோக வாழ்வு இரும்பு விலங்கு என்றால் பரலோக வாழ்வு பொன் விலங்கு போன்றதுதான். அக்கரைக்கு இக்கரை பச்சை என்பது போல் இகம் பரம் இரண்டுமே பந்தம்தான். மேலும் சுவர்கலோகம் முதல் சத்தியலோகம் வரையிலும் உள்ள அண்டங்களில் இருக்கின்ற தெய்வங்கள் தேவர்கள் செய்த புண்ணிய பலம் தீர்ந்ததும் மறுபடியும் கர்மபூமியாகிய பூ உலகத்தில் மனிதனாக பிறந்துதான் பிறவியொழிந்த முத்திப்பேறு பெற வேண்டியுள்ளது. எனவே நமக்கு சுவர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம் என்றால் கர்மங்களை பற்றில்லாமல் செய்ய வேண்டும். கர்மபலத்தை விட்டு சுயநலம் அற்று ஈஸ்வரார்ப்பணமாக கர்மங்கள் செய்பவர்கள் நிஷ்காமி. 5ஆம் நிலை முமுட்சு. நித்யா நித்ய வஸ்து விவேகம் இகமுத்திரார்த்த பலபோக விராகம் சமாதி ஷட்க சம்பத்தி முமுட்சுத்துவம். இருவினை ஒப்பு அடைந்து சித்த சுத்தி பெற்றோர் இனி பிரவா நிலையான முத்தி பேறு அடைய விரும்புவதே முமுட்சுத்துவம் எனப்படும். முத்தியில் ஆர்வமுள்ள ஆத்ம ஞானிகளுக்கு ஆத்ம ஞானம் பெற சாதன சதுஷ்டியம் எனப்படும் 4 முக்கிய தகுதிகள் இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளன. உண்மையாக சொன்னால் முதலில் விவேகம், எது நித்தியம் நிலையற்றது என்று அறிதல். இரண்டாவதாக விராகம், நிலையற்றவற்றின் மீது பற்றை குறைத்தல். மூன்றாவதாக ஷட்க சம்பத்தி, மனம் புலன்கள் முதலியவற்றை ஒழுங்குபடுத்துதல். நான்காவதாக முமுட்சுத்துவம், ஆத்ம ஞானம் பெற்று முத்தி அடைய வேண்டும் என்ற தீவிர விருப்பம். தன்னை அறிந்து கடவுள் நிலையாகிய முத்தி பேறு பெற தீவிரதரமாக முயன்று சர்க்குருவை நாடுபவனே முமுட்சு. 6ஆம் நிலை அப்பியாச யோகி. தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்சகோசமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாமிருப்பும் விட்டு கூடஸ்த பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். வேதாந்த ஞான நூல்களை ஆராய்ந்து அறிந்து யோக ஞான சாதனைகளை அப்பியாசித்து வரும் அனுபவ ஞானியான தவசீலராம் சர்க்குருநாதரை அண்டி அவர் சொற்படி கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய அன்புக்கு அருகதையாகி அருள் கூர்ந்து அவர் உபதேசிக்கும் யோக ஞான தத்துவங்களை கேட்டுணர்ந்து ஞான தீட்சை தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம் பெற்றும் நாள்தோறும் இடைவிடாது சாதனை புரிந்து வருபவரே அப்பியாச யோகி. 7ஆம் நிலை இறுதி நிலை ஆருட ஞானி. கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பவெல்லாம் சொப்பனம் போலவெண்ணி துணிந்தவன் ஞானி ஆவான். கைவல்யம். இடைவிடாத யோக சாதனையும் ஞானானுபவ உணர்வும் அடைந்த ஞான யோகிகளுக்கு அப்பியாச சாதனைகளின் அனுபவ முதிர்வால் ஞானானந்த போதை உண்டாகும். தூங்காது தூங்கும் சிவயோக நித்திரை அனுபவத்தில் உறும். சென்றதை கருதாமலும் சேர்வதை நினையாமலும் கண்முன் நின்றதை புசித்தும் தாமரை இலை தண்ணீர் போல் உலகத்தோடு ஒட்டியும் ஒட்டாமலும் பிரம்ம ஞானியாக சதா பேரின்ப போதையில் தன்னை மறந்த லயம் தன்னில் ஆனந்த உலகில் சஞ்சரிப்பர். உடல் பிணமாகி வீழும் முன்பே ஆருட ஞானியராகிய சீவன் முத்தர்கள் அகண்டாகார பிரம்மஸ்வரூபத்திலே கலந்து உலக பிரஞையின்றி சமாதி நிலை எய்தியிருப்பர்.
இவ்வித சீவன் முத்தர்கள் விதேக முத்தி அடையும் வரை, தேகம் வீழும் வரை தேகாத்ம புத்தி அற்று உடலோடு உலவுவார். இவர்கள் பிறவியற்றவர்கள். எல்லையற்ற அகண்ட பெருவெளியில் கலந்து சிவமயமாவர். இத்தன்மை வாய்ந்த முனிவரே ஆருட ஞானி. அத்வைத ஞானமன்றம், தாராபுரம், சர்க்குரு பேரானந்த வல்லவராஜ ராஜயோகியின் அருள் வல்லபத்தில் ஞானயோகி ரத்தின சர்க்குரு அவர்கள் இயற்றிய புத்தகம் ஞானானுபூதி வேதபோதம். இவற்றிலிருந்து சிறு பகுதியை படித்து காட்டியவர் யோகி அருள் செல்வம்.